கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணியும் அன்பும் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து சும்மா நைட் டைமில் வந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலாவும் வந்து இவங்க எங்கே போயிருக்காங்க இந்த நேரத்தில்னு சொல்லிட்டு பின்னாடியே தேடிக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட வந்து மாறிக்கிட்டு, என்னம்மா என்ன தனியாக இந்த நேரத்தில் இங்கே இது பண்ணிகிட்ருக்க வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து வெண்ணிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை தேடி தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி இப்படியே உளறிட்டு இருப்பாங்க போலீஸ்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அன்பை தான் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வந்து அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த பொண்ணு யாருமான்னு கேட்குறாங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸாக அவங்களுக்குன்னு கேட்பாங்க. ஆமாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு க்ளோஸ்னால் என் ஹஸ்பண்டுக்கு க்ளோஸ் தானே, அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா, என் ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு தனியாக ஒரு ரூமே கொடுத்து இருக்க வச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட கண்மணி வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு எதுக்குமா தனியாக ரூம்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட அந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க. கண்மணிக்கு ஆனால் ஒன்றுமே புரியல எதனால சொல்கிறாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.